அன்பான நண்பர்களே, இந்த கதையை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கேள்வி. நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? நமக்கு மட்டும் ஏன் கஷ்டம்? என்று நீங்களும் ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா? இந்த கதை அப்படித்தான் யோசிச்ச ஒரு சாதாரண மனிதனோட கதை. ஒரு கிராமத்துல ரமேஷ் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். கனவுகள் பெரியது, ஆனா சூழ்நிலை ரொம்ப சின்னது. வேலை சரியா இல்லை, காசு கையில நிலைக்கல, யார நம்பினாலும் ஏமாற்றம். ஒரு நாள் அவன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டான், என்னால எதுவுமே முடியாது, என் வாழ்க்கை இப்படித்தான். அந்த நாள் அவன் வாழ்க்கையிலே மிக முக்கியமான நாள். அன்று மாலை ரமேஷ் தனியாக நடந்து போய்கிட்டு இருந்தான். ரோடோரம் ஒருத்தர் உட்கார்ந்திருந்தார். முகத்துல அமைதி, கண்ணுல ஆழம். ரமேஷ் கேட்டான், எல்லாருக்கும் முன்னேற வாழ்க்கை, எனக்கு மட்டும் ஏன் தோல்வி? அவர் சிரிச்சுக்கிட்டு சொன்னார், நீ தோல்வி அடையல, நீ இன்னும் முயற்சிக்க ஆரம்பிக்கல. அந்த ஒரு வாக்கியம் ரமேஷ் மனசுக்குள்ளே இடியாய் விழுந்தது. அவர் தொடர்ந்து சொன்னார், வாழ்க்கை கடல மாதிரி. அலையடிச்சா பயப்படுறவங்க கரையிலேயே நின்னுடுவாங்க. அதே அலையை கற்றுக்கிட்டவங்க தான் கடலை கடக்குறாங்க. இன்னைக்கு உனக்கு இருக்கும் வலி நாளைக்கு உன் வலிமையா மாறும். அந்த நாளிலிருந்து ரமேஷ் ஒரு முடிவெடுத்தான். பிறரை குறை சொல்ல மாட்டேன், சூழ்நிலையை சபிக்க மாட்டேன், என் கனவுகளை கொல்ல மாட்டேன். தினமும் ஒரு சின்ன முயற்சி, தினமும் ஒரு சின்ன நம்பிக்கை, தினமும் ஒரு சின்ன முன்னேற்றம். மாசங்கள் கடந்தது, வருஷங்கள் கடந்தது. அதே ரமேஷ் இன்னைக்கு மற்றவர்களுக்கு ஊக்கம் தர்ற ஒரு மனிதன். அவன் வாழ்க்கை மாறல, அவன் மனசு மாறுச்சு. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன பாடம்? வாழ்க்கை நம்ம மேல கஷ்டம் திணிக்கல, அது நம்மை வலிமையாக்கத்தான் பயிற்சி கொடுக்குது. தோல்வி முடிவு கிடையாது, நம்பிக்கை இழந்த நாள்தான் உண்மையான தோல்வி. நீ இன்று விழுந்திருக்கலாம், ஆனா நாளைக்கு எழுந்து நிற்பது உன் கையில்தான் இருக்கிறது. உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன் சூழ்நிலையில் இல்லை, உன் முடிவில் இருக்கிறது.